தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்கள் முன்னாலே போகிறார். அல்லேலூயா. நமக்கு முன்னாலே போகிற தேவன், ஆண்டவருக்கு மகிமை உண்டார். பாருங்க, அநேக நேரங்களிலே நாம் பிரயாணப்படுகிற போது தடைகள் எதிரே வருகிறது. அந்த தடைகள் எப்படிப்பட்ட தடைகள்னு சொன்னா, நம்முடைய வாழ்விலே நாம் சென்று அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியாதபடிக்கு தடைகள். ஒரு இடத்தை அல்லது நாம் குறித்திருக்கிற ஒரு இலக்கை அல்லது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மேன்மையான காரியங்களை நாம் செய்து முடிக்க கூடாதபடிக்கு அநேக நேரங்கள் என்ன வருகிறதை பார்க்கிறோம், தடைகள் வருகிறது. அவர் சொல்லுகிறார், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, தடைகளை நீக்கி போடுகிறவர் என்ன செய்கிறாரா, முன்னாலே கடந்து போவார். நமக்கு முன்னாலே கடந்து போகிறவர் நமக்கு ஆலோசனை சொல்லிக் கொண்டே போவார். அது மாத்திரமல்ல, முன்னாலே எதெல்லாம் நமக்கு தடையாயிருக்கிறதோ எல்லா தடைகளை நீக்கி கொண்டு போவார். அங்கே மீகா சொல்லுகிற போது அப்படித்தான் சொல்லுகிறார், வாசியுங்கள். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். பாருங்க, அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்னாலே போவார். பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர் யாரா, ராஜாதி ராஜா. ஆமென் சொல்லுங்க. கர்த்தாதி கர்த்தர், அவர் தான் முன்னாலே போகிறார். ஆண்டவருக்கு மகிமை. அப்போ அவரை ஒன்னும் தடை பண்ண முடியாது. அவருடைய கையை தடுத்து மறித்து ஏன் செய்கிறார் ஒரு ஆளும் சொல்ல முடியாது. அவர் போகிற போது அவரை ஒன்னும் என்ன செய்ய முடியாது, தடை பண்ணவே முடியாது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டேனா, அவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக என்ன செய்கிறாரா, எல்லா தடைகளையும் வாழ்க்கையில இதுவரைக்கும் எதெல்லாம் தடைகளா இருந்தாலும் ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீங்க, எல்லா தடைகள் நீக்கப்பட்டிருக்கிறதை காண்பீர்கள். தடைகளை நீக்கி கர்த்தர் உன்னை கொண்டு போகிற போது, நீங்க என்னோடு கூட எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே வாசிக்கிற போது அங்கே பவுல் சொல்லுகிறார், நமக்கு முன்னோடினவராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்க, ஆண்டவர் நமக்காக முன்னாலே கடந்து போகிறார் என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே சொல்லுகிற போது சொல்லுகிறார், இயேசு நமக்கு முன்னாலே என்ன செய்கிறாரா, கடந்து போகிறார். முன்னாலே போகிறவர் என்ன செய்கிறார் அல்லது முன்னாலே போகிறவர்கள் என்ன செய்வார்கள் என்று வேதம் முழுவதும் நாம் பார்க்கிற போது, என்னோடு கூட மார்க் 1 அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து பார்க்கிறோம். அங்கே யோவான் ஸ்நானகனை பார்க்க முடியும். பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆலோசனை தருகிறவர் மாத்திரம் அல்ல, தடைகளை நீக்கி போடுகிறவர் மாத்திரம் அல்ல, புது புது வழியை கர்த்தர் ஆயத்தம் பண்ணுவாராம். என் பிள்ளைகள் இந்த வழியில கடந்து போகட்டும், தடைகளை அகற்றி போட்டு லகுவாய் கடந்து போகும்படி, சுலபமாய் கடந்து போகும்படி. ஆண்டவருக்கு மகிமை. அநேக தடைகள் நீங்க பார்க்க முடியும். வேதம் முழுவதும் இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வந்த போது செங்கடல் ஒரு பெரிய தடையாய் இருந்தது. ஆண்டவர் என்ன செய்தாரா, அவர் முன்னாலே போய் அதெல்லாவற்றையும் மாற்றி போட்டு. இங்கே யோவான் ஸ்நானகன் பாருங்க, இயேசுவுக்கு முன்னாலே வருகிறான், இயேசுவுக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணுகிறான். என்னாகும் 21:1 சொல்லுகிறது, வேவுக்காரர் காண்பித்த வழியாக. வேவுக்காரங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்பதாக அவங்க முன்னால போய் என்ன செய்வார்களா, அந்த இடத்தை வேவு பார்த்துட்டு வருவாங்க. எப்படி போனா சுலபமா உள்ளே போக முடியும், எப்படி போனா இந்த தேசத்தை நாம் பிடிக்க முடியும், எப்படி போனா இந்த கோட்டையை நாம் எளிதாக கைப்பற்ற முடியும் என்பதற்காக முன்னாலே போகிறவர்கள் என்ன செய்வார்களா, பல பாடுகளுக்கூடாய் கடந்து போவார். சவால்கள். ஏன் சொன்னா, அந்த இடம் எப்படி இருக்குன்னு அது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. முதலாக கடந்து போகிற வேவுக்காரர்கள் சகலவற்றையும் சகித்து கொண்டு நடப்பார்கள். முன்னாலே நடக்கிற அனுபவம் என்பது சகலவற்றையும் எதிர்கொண்டு நடக்கிற அனுபவம். அதை எதிர்த்துட்டு போனோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தான் பவுல் சொல்லுகிற போது சொல்லுகிறான், நமக்கு முன்னாலே ஒருவர் அந்த திரைக்குள்ளாய் ஓடி இருக்கிறார். அவர் நமக்காக என்ன செய்திருக்கிறாரா, எல்லா பாடுகளையும். என் பிள்ளைகள் சுலபமா நடக்கணும், என் பிள்ளைகள் சுலபமா வரணும், என் பிள்ளைகளுக்கு ஒன்றும் தடையா இருக்கக்கூடாது, எல்லா தடைகளை நீக்கி போடும்படியாக அவர் என்ன செய்கிறாரா, முன்னாலே கடந்து போகிறார். ஒவ்வொரு நாளும் நீங்க விசுவாசிங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம் தேவன் நமக்கு முன்னாலே கடந்து போவார். கடந்து போகும்போது எல்லாவற்றையும் சரி செய்வார்.